இப்போது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் தொடர்பாக புகழேந்தி மற்றும் அரசியல் விமர்சகர் பூபதி ஜான் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோர் நம்முடைய பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இப்போது இந்த புகழேந்தி சாரிடமே கேட்கலாம் போது இந்த மாற்றம் என்பது தமிழக அரசியல் திமுக அதிமுக மீது மக்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டு விட்டதா, அல்லது இந்த ஒரு கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் பாரம்பரியமான இந்த வாக்கு சேகரிப்பு முறை, பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, துண்டு பிரசுரங்கள் போடுவது, இந்த பாரம்பரியமான முறைகளை தவிர்த்து இப்போது அரசியலும் பொறியியலும் கலந்த இந்த மீம்ஸ் மற்றும் இந்த ரீல்ஸ் உலகில் ரெண்டு கட்சிகள் கொஞ்சம் பின்தங்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ரொம்ப டீப்பாக வர அவங்ககிட்ட நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரேஷன் மாற மாற நீங்கள் பழசையே சொல்லிகிட்டு இருக்கணும். அது புதுசாக வர இளைஞர்கள் பேரன்பு கொண்டோரே பெரியோரே என் பெற்ற தாய்மாரே நல்லிலம் சிங்கங்கால்னார் புரட்சி கவி. அது மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸ் நல்லிலம் சிங்கங்கால்னு வரும் பொழுது அவர்களுக்கு பாஸ்ட் ஹிஸ்டரி சொல்லி கொடுத்தா கொண்டு நிறுத்த முடியுமே தவிர உயிரோட்டமாக இருக்காது. அந்த நேரத்தில் தான் விஜயை பார்க்குறாங்க, சினிமாவை பார்த்தாங்க, அவரோட ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அதுவே அரசியலாக மாறிச்சு. அவர் அரசியலுக்கு வருவாங்களான்னு பார்த்தாங்க. வந்த உடனே இவங்களுடைய ஃபுல் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அத்தனையும் இந்த இளைஞர்கள், இந்த தாய்மார்கள்லேயே குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளவங்கெல்லாம் பசங்கள்லாம் மதரை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த பிரச்சனையை சால்வ் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் கண்ணன். அதான் உங்களுக்கு பிரேக்கிங் தரேன். ரொம்ப ஈஸியாக விஜய் பண்ணலான்னா அது விஜய் கையில் கூட இல்லை, மிஸ்டர் விஜய் கையில், தாவேகா தலைவர் கையில் இல்லை. அது அதிமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு 44 எம்எல்ஏ தான் இப்போது. மீதி 6 போய்டும்ல, 51 போட்டுட்டு இருக்கீங்க. ஆமாம், 6 போச்சுன்னா எவ்வளோ? 5 7 போச்சுன்னா 44. ஆமாம், இந்த 44 5 இப்போ பிஎம்கே 2 பாரதிய ஜனதா கட்சி 2ன்னு நினைக்கிறேன். ஒன்றாயிடுச்சுங்க சார். ஒன்றாயிடுச்சுங்களா? அப்போ ஒன்றாயிடுச்சு சார். பிஜேபி ஒன்று தான். நீலகிரியில் அந்த உதகையில் மட்டும் தான் போஜராஜன் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. போஜராஜ். அப்போ இந்த 45ன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த 43 வந்துடும். ஒரு 22 எம்எல்ஏ பழனிசாமிக்கு டாட்டா சொல்லிட்டா பாதிக்கு பாதி, இல்லைன்னா 1/3 போதும். டாட்டா சொல்லிட்டு விஜய்க்கு வாழ்க விஜய் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதிமுக கட்சியே இல்லாமல் பெருமை தரப்புனா இப்ப இன்னும் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. யார் இருக்குதா? 51 என்னவோ 51 தான். அப்ப இருந்து 7 வருஷம் எதிர்கட்சியா இருந்தாங்க. 7 வருஷமா அடிச்சுக்கிறேன், ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் ஊத்தி முடிவி இந்த கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி போறாரு. 69,000 வாக்கு ஜெயிச்சிருக்காரு சார். அவர் ஜெயிக்கிறதுக்கு தானே ஒரு ராஜ்யசபா எம்பி கொண்டு போய் தார பார்த்தாரு. அவர் ஜெயிக்கிறதுக்கு தானே விஜயனுடைய கேண்டிடேட்னுடைய சிம்பிளை திருடி அந்த ஆளை 7 பேரை இது போட சொல்லி ஜெயிச்சாரா இல்லையா? ஜெயிச்சாரா இல்லையா? இன்னைக்கு 51 இடங்கள்ல அதிமுக கூட்டணி இருக்கு. எங்க ஜெயக்குமார் சொன்ன மாதிரி தான் முடிசூடா மன்னனா இருந்தேன் நான். கடைசியில் எனக்கு இந்த கெதி பிஜேபியோட சேர்ந்துன்னு அவர் ஜெயிக்கிறாரு தான், எல்லாத்தையும் பண்ணி ஜெயிக்கிறாரு. என்ன பயன்? இந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியல, தோத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால இந்த தலைமை மாறணும்னு கேட்கல. ஆகவே ஸ்ட்ரெயிட்டா அப்பீல் பண்றேன் திரு சத்தியம். ஒன்னா இருந்திருந்தாலும் அதிமுக ஜெயிச்சிருக்கல. இல்ல சத்தியம் ஒன்னா இருந்தாலும் இப்ப அதிமுக இந்த அலையில ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் வந்திருக்கலாம், ஃபைட் பண்ணியிருக்கலாம். எல்லாரும் ஒன்றா இருந்தால் அதனுடைய செட்டப் வேறு. எல்லாரும் சேர்ந்து இருந்து ஒர்க் பண்ணும்பொழுது அது வேறு. இந்தளவுக்கு மோசமாக போகாது. இல்லை இப்போ என்ன 42 43 இடங்கள் தானே மிஞ்சுது உங்களுக்கு. 66 எங்கே இருந்துச்சு? அதுக்கு பின்னாடி கூட்டணியோட சேர்த்து இன்னொரு 10-15 சீட் இருந்தது, எல்லாம் போச்சு. ஒன்லி 60. இப்போ வெறும் 40 கடந்த முறை 66. அதான் சார் எக்ஸிட் போல் அடித்தாங்க. அந்த எக்ஸிட் போல் இந்தியா டுடேவே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணோம். அத்தனையும் டேலி ஆகி போச்சு இப்போ. ஆகவே ஐ அப்பீல் த்ரூ சத்தியம் டிவி டு எலெக்டட் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ். ஒரு பாதி பேர் வந்தீங்கன்னா விஜய்க்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். நீங்க தாவேக ஆலோசகரா இருக்கிறீங்களா இல்ல அதிமுக ஆலோசகரா இருக்கிறீங்களா? நான் அப்படிலாம் வரல. நான் அந்த விஷயத்துக்கே வரல. நான் என்ன நினைக்கிறேன் மனசுக்குள்ள, மக்கள் பெரும்பாலான மக்கள், பெருவாரியான மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி ஊசல் ஐடிட்டு இருக்கு. இப்போ இன்னும் 8 வேணும் 10 வேணுன்ற நிலைமையில் இருக்கு. ஆகவே அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். முழுமையாக அதில் மக்கள் நினைத்தது வெற்றியாக வேண்டும்னா இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏ இனி உருவிடாது பழனிசாமி தலைமண்ணு விட்டு வந்தாங்கன்னா மாபெரும் வெற்றியாக